தொடங்குகிறான். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, சபே டெம்பிள் ரன், பைக் ரேஸ் ஆகிய கேம்ஸை விளையாடிக்கிட்டே இருக்கிறான் ராமு. இரவு வந்தது. பசிக்கலமா, சாப்பாடு வேண்டாம். இரவு முழுவதும் தொடர்கிறது விளையாட்டு. தூங்கவில்லை. அடுத்த நாள் காலை இன்னைக்கு மட்டும் ஸ்கூல் லீவ் போட்டுறேன் ப்ளீஸ்மா. மீண்டும் செல்போனில் கேமில் மூழ்கி போகிறான். செல்போன் கேமுக்கு அடிமையாகிய ராமு படிப்பில் மிகவும் மந்தமாகி போகிறான். வேதனையில் ராமு. ஒருபுறம் காட்சி 3. இடம் மணியின் வீடு. பங்கேற்பவர்கள் மணியின் அப்பா மற்றும் மணி. அதனால எனக்கு கோச்சிங் கிளாஸ் சேர்த்து விடுங்கப்பா. உன்னை படிக்க வைக்கவே எவ்வளோ காசு செலவாகி போச்சு. இது வேறையா? சரிவா, கோச்சிங் கிளாஸ் சேர்த்து விடுறேன். கோச்சிங் கிளாஸ் சேர்த்து விட்டு வருகிறார் அப்பா. 25,000 ரூபாய் கட்டி சேர்த்து விட்டுட்டு வந்துருக்கிறேன். சீக்கிரமா படிச்சு வேலைக்கு போற வழியா பாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். டேய், இன்னும் ஒரு வாரத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வர போகுது. சின்சியரா படிடா. எல்லாருக்கும் செல்போனும் கையுமாவே இருக்கிறிய. நேற்று தான் என் ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு இருந்த வெப் சீரிஸு இன்ஸ்டாலாம் பார்த்துடணும். நாளைக்கு அவனுக்கிட்ட போய் கெத்தாக பேசணும். மணி போட்டித் தேர்வில் தோல்வி அடைகிறான். வேலை இல்லை, திருமணம் இல்லை, வேதனையுடன் ஒருபுறம். காட்சி 4. இடம் பஸ் நிறுத்தம். பங்கேற்பவர்கள் சவிதா மற்றும் கவி. தோழிகள். சவிதா: ஏய் கவி, நான் நேற்று போட்ட ரீல்ஸ் பார்த்தியா? ஸ்டேட்டஸ் பார்த்தியா? எப்படி இருந்தது? ஏய் சூப்பர்டி, என்னம்மா கலக்குறடி. இது என்ன? நாளைக்கு இதை விட சூப்பராக அப்லோட் செய்வேன் பாரு. நடமாடி நடித்து கொண்டிருக்கிறாள் சவிதா. வீடியோ எடுத்து பேஸ்புக்கில் பதிவிடுகிறாள். சிறிது நாட்கள் செல்போனில் பேஸ்புக் பார்த்து கொண்டிருந்த சவிதா: ஐயோ, என் வாழ்க்கையே போச்சே. யாரோ என் போட்டோவை இப்படி தப்பா பண்ணிட்டாங்களே. மன உளைச்சலில் சவிதா ஒருபுறம். காட்சி 5. இடம் சாலை. பங்கேற்பவர் பைக் ஓட்டி செல்லும் ராஜ். அவரது குடும்பத்தினர் பைக்கில் செல்போன் பேசிக்கொண்டே தலையை சாய்த்துக் கொண்டே செல்கிறார். திடீரென்று எதிரே வாகனம் குறுக்கிடுகிறது. நிலை தடுமாறி கீழே விழுகிறார். இறந்து போகிறார். இச்செய்தி கேட்ட அவரது மனைவி, இளம் வயது மகன் மற்றும் மகள் அவரை இழந்து அழுகின்றனர். சோகத்தோடு